கதையின் பெயர் நிழல் துரத்தும் வீடு. நடுநிசி அலறல். ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் மாயா என்ற இளம்பெண் வசித்து வந்தாள். அவள் தனது தாத்தா கட்டிய பழைய ஆனால் அழகான வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்தாள். அந்த வீடு கிராமத்தின் விளிம்பில் மக்கள் நடமாட்டம் குறைவான ஒரு பகுதியில் இருந்தது. இரவில் வீடு அமைதியாக இருக்கும். சாளரங்களின் வழியாக பாயும் நிலவொளி பழைய மர சுவர்களில் விசித்திரமான நிழல்களை உருவாக்கும். மாயாவுக்கு தனியாக இருப்பதில் பழக்கம் என்பதால் அவளுக்கு எந்த பயமும் இல்லை. ஒரு நாள் இரவு மாயா படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு சத்தம் கேட்டு அவள் விழித்தாள். அது தனது சமையலறையில் ஏதோ விழுந்த சத்தம் போல இருந்தது. அவள் எழுந்து சமையலறைக்குள் சென்றாள். ஆனால் அங்கே எதுவும் இல்லை. ஒரு சிறிய கிண்ணம் மட்டும் தரையில் விழுந்து கிடந்தது. ஒரு பூனையாக இருக்கும் என்று நினைத்து அவள் கிண்ணத்தை எடுத்து வைத்துவிட்டு படுக்கச் சென்றாள். மறுநாள் இரவு மாயா தனது புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தாள். திடீரென்று யாரோ அவளது பெயரை மெதுவாக அழைப்பது போல கேட்டது. அவள் சுற்றிலும் பார்த்தாள். சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. சத்தம் மிகவும் மென்மையாக இருந்தது. அவள் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். அங்கே யாரையும் காணவில்லை. மாயாவுக்கு பயம் மெதுவாக பற்றி கொண்டது. அவள் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சோதனை செய்தாள். அவளுக்கு பயம் அதிகமாகவே அவள் கிராமத்தின் நடுவில் உள்ள கோவிலுக்கு சென்று பூசாரியிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள். பூசாரி அவளை ஆறுதல் படுத்தி, பயப்பட வேண்டாம் மகளே, உன்னுடைய தாத்தா ஒரு நல்ல மனிதர். அவர் உன்னை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டார். இது வேற யாரோ ஒரு ஆன்மா உன்னுடைய வீட்டை ஆக்கிரமித்துள்ளது என்றார். பூசாரி மாயாவுக்கு ஒரு மந்திர கயிறு கொடுத்து அதை வீட்டின் பிரதான வாசலில் கட்டச் சொன்னார். மாயா வீட்டுக்கு திரும்பியதும் பூசாரி சொன்னது போல் செய்தாள். அன்றிரவு அவளுக்கு நிம்மதியான உறக்கம் கிடைத்தது. மறுநாள் காலை எழுந்ததும் அவள் தனது வீட்டை சுற்றி ஒரு பாதுகாப்பு உணர்வதை உணர்ந்தாள். அன்று முதல் அவளது வீட்டில் எந்தவித விசித்திரமான சத்தங்களும் கேட்கவில்லை. அவளது வீடு மீண்டும் அமைதியாக மாறியது. அவள் வீட்டை சுற்றி ஒரு வெள்ளை நிற ஒளி அவளது வீட்டை சூழ்ந்திருப்பதை உணர்ந்தாள். அந்த ஒளி அவளது வீட்டை பாதுகாப்பாகவும் அவளை பாதுகாப்பாகவும் வைத்திருப்பது போல் உணர்ந்தாள். மாயா இப்போது தனது வீட்டில் நிம்மதியாக வாழ்கிறாள். அவளது வீடு மீண்டும் ஒரு அமைதியான குடியிருப்பு ஆனது. ஆனால் இரவில் சாளரத்தின் வழியாக நிலவொளி பாயும் போது அவள் ஒருமுறை அச்சத்துடன் கேட்ட சத்தம் அவளது நினைவில் எப்போதும் ஒலித்துக்கொண்டே இருக்கும்.